மளிகை கடையில வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதத்தில லாபம் நம்ம அதிகமா எடுக்கலாம். சரிங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, பேக்கிங்கா நம்ம விக்கிறதுக்கும், நம்ம லூஸ்ல விக்கிறதுக்கும் நெறையவே ஒரு ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து நெறைய வேறுபாடு இருக்கு. நான் இதை வந்து யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்றத நான் தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். நல்லா ஃபுல்லா லென்த்தா பாருங்க நீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா டைம் இல்ல. எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் யாரும் கிடையாது. கடைய வந்து நான் ஒருத்தனே தான் ரன் பண்றேன். நானே தான் ஐட்டமும் வாங்கிட்டு வந்து நானே எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி நானே சேல் பண்றேன். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி உங்களோட மெட்டீரியல் வந்து நீங்க கடைக்கு போடுற மெட்டீரியல் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு டைம் இல்ல, ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, யாருமே சப்போர்ட் இல்ல அப்படின்ற பட்சத்தில வந்து, நீங்க வந்து ரெடிமேட் பேக்கெட்ட வாங்கி நீங்க தள்ளுறதுக்கு கரெக்ட்டு. சரிங்களா? நீங்க வந்து அத சேல்ஸ் பண்றதுல கரெக்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஆசீர்வாது, அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாத் ஆட்டா, அதுக்கப்புறம் கோதுமை பாக்கெட்டு, ரவை பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ கடலை மாவு பாக்கெட்டு, அந்த மாரி பாக்கெட்டெல்லாம் வந்து நீங்க வந்து ரவை, இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாக்கெட்டா வாங்கி நீங்க அப்படி குடுக்குறது பெனிஃபிட் தான். சரிங்களா? ஸோ இன்னொன்னு விஷயம் எனக்கு என்ன சொல்றேன்னா, எனக்கு டைம் இருக்கு. நான் இருந்தாலும் நான் ஒருத்தர வேலைக்கும் வச்சிருக்கேன். இல்ல எங்க வீட்ல எங்க ஒய்ஃப் எல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க. அவங்கலாம் இருந்துமே, நான் வந்து பேக்கிங் பண்ணி நான் சேல் பண்றது வந்து அது பெட்டரா? அதில நல்ல மார்ஜினான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓப்பன் டாக்கா நான் சொல்றேன். என்னுடைய முழுக்க எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்றேன். நீங்க பாக்கெட்ட விட உங்களுக்கு வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது? பேக்கெட்ட கம்பேர் பண்ணும்போது, நீங்க வந்து லூஸ்ல போட்டு, நீங்க தனியா கவர் வாங்கி, நீங்க தனியா சேல் பண்ணும்போது, உங்களோட ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே மாரி நீங்க வந்து பேக்கெட்டா எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 6 பேக்கெட் இப்படி தான் எடுப்பீங்க. 6 ஒரு டசனுக்கு வந்து 6 இல்ல 12 இப்படி தான் குடுப்பாங்க. அதுவே நீங்க ஹோல்சேல்ல போயிட்டு, ஒரு என்ன சொல்றது? ஒரு மூட்டையா நீங்க எடுக்கும்போது வந்து, உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். சரிங்களா? பருப்பாகட்டும், கோதுமையாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும். அத நீங்க பேக்கெட் பண்ணி, நீங்க வந்து செல்ஃப் ரேக்ல அடுக்கி நீங்க வித்தீங்கன்னா, ஒ எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 15% வரையுமே நல்ல மார்ஜின் இருக்கு. ஆனா நீங்க பேக்கெட்டா விக்கும்போது வெறும் 5% தான் லாபம் இருக்கு. நீங்க வந்து நீங்க ஓனா ஒரு சீலிங் மிஷின வாங்கி, நீங்க தனியா பேக் பண்ணி, நீங்க வித்தீங்கன்னா, அதில நல்லா ப்ராஃபிட் இருக்கு. சரி இதில நெறைய பேர் கேட்பாங்க. எக்ஸ்பிரின்றத நம்ம எப்படி நம்ம இது மென்ஷன் பண்ணி நம்ம எடுக்குறது, கேட்கறது அப்படின்னு கேட்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக்கிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துலேருந்து 6 மாசம் தான் டைமு. அத தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். உங்க கடையில நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அந்த மாரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. 2வது ஒரு விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது? இப்ப நம்ம லூஸ்ல போட்டு நம்ம பேக் பண்றது வந்து, உங்களுக்கு மூட்டையிலேயே மென்ஷன் ஆயிடும். சரிங்களா? குறைஞ்சபட்சம் அது வந்து நீங்க எடுக்கிற ஒரு பொருள் மேலயும் இருக்கு. 1 வருஷமும் இருக்கு, 2 வருஷமும் இருக்கு. இப்போ பருப்பெல்லாம் எடுத்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கு. அதே மாரி குறைஞ்சபட்சம் 1 வருஷம் தான். சரிங்களா? 1 வருஷம் வரையும் எக்ஸ்பிரி டேட் அந்த மூட்டையிலேயே வந்துரும். ஸோ, அத வந்து நீங்க தாராளமா பேக்கிங் பண்ணி நீங்க வச்சு, நீங்க ஸ்டாக் வச்சு கூட நீங்க சேல் பண்ணலாம். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு டீஃபால்ட் ஆகாது. ஸோ, என்னுடைய சஜெக்ஷன் படி நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, என் கடையில நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு டைம் இருக்கு. ஸோ, அதனால வந்து நம்மளே பேக் பண்ணி, நம்மளே பேக் பண்ணி ரேக்ல அடுக்கி சேல் பண்றது தான் பெட்டரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய டிமார்ட்ன்றத விட்டுருங்க. அவங்க வந்து அப்படியே டைம் இல்லாதனால அவங்க அப்படியே பேக்கிங்க வாங்கி இது பண்ணி தான் பண்றாங்க. நீங்க சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் போய் பாருங்களேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்களோட கம்பெனி பேர் போட்ட கவர்ல பேக் பண்ணி தான் அவங்க ரேக்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு சில பிராண்டட் ஐட்டம் எல்லாம் வந்து அவங்க மாத்த மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாத் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமைலாம் வந்து அது பிராண்டடு. அதெல்லாம் வந்து அதுதான் போட்டுருக்காங்க. இந்த பருப்பு, தனியா, அதுக்கப்புறம் சர்க்கரை, உளுந்து இதெல்லாம் வந்து அவங்களோட பேக்கிங் கவர போட்டு அதில பேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ அதில தான் நல்ல மார்ஜின்றது அவங்களுக்குமே தெரியும். ஏன்னா, அவங்க வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க. ஒரு 10 பேர், 20 பேர் லேடீஸுங்கள போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி, எல்லாத்தையும் நீட்டா பேக் பண்ணி அடுக்குங்க அப்படின்ற மாரி ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. ஸோ, நானும் அத தான் சொல்றேன். அதுதான் பெட்டர் தென்ற ஆப்ஷன்றத நான் சொல்றேன் நானு. ஸோ, என்னைக்கும் பேக்கிங்கில தான் நமக்கு வந்து நம்ம ஓன் பேக்கிங் பண்ணி பண்றதுல தான் நமக்கு அதிக மார்ஜின் இருக்கு. நம்ம அப்படியே நம்ம பேக்கெட்டா வாங்கி நம்ம சேல் பண்றதுல வந்து மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி தான். ரூ. 5 ரூ. 2 ரூ. 3 அதில எக்ஸ்பீரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ, என்னைக்கும் பெட்டர் தென் நமக்கு இதுதான் பெட்டர் தென். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்னா பண்ணுங்க.